சிருஷ்டித்தார்ல. சரி, என்னத்துக்கு சிருஷ்டித்தார்னு பார்க்கலாமா? சங்கீதம் 148 3-5. அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவரை வர்ஷிப் பண்ண ஆண்டவர் ஸ்டார்ஸ் கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்மளை கிரியேட் பண்றாரு. நம்மள என்ன கிரியேட் பண்றாரு? ஆண்டவரை வர்ஷிப் பண்ணாதான். அவ்வளோ பெரிய யூனிவர்ஸை விட்டு ஆண்டவர் நம்ம என்ன சிருஷ்டிக்கணும்? நம்ம இவ்வளோன்னு தான் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? ஜெனிசிஸ் 1-2-3 வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். என்ன சொன்னாரு? எப்படி சிருஷ்டித்தாரா? வார்த்தையில தான் சொன்னாரு. வெறும் ஒரு வார்த்தை மட்டும்தான். இன்னொரு வாசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சுவாசத்தினாலதான் வெறும் ஒரு மூச்சு விட்டாரு, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய யூனிவர்ஸ், அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அது நம்ம யோசிக்கிறதுல நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனை யோசிக்கிறோம். நம்ம பிரச்சனை தான் பெருசா தெரியும். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்னு தெரியாது நம்மளுக்கு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெருசு, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் நமக்கு அந்த யோசனையே வருதில்லை. நம்ம இது முன்னாடி அது யோசிக்க கூட இப்போ கூட சயின்டிஸ்ட் கூட அங்கே பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் மட்டும் தான். அவங்களுக்கு என்ன இமேஜினேஷன் பண்ணி பண்ணுறாங்களோ அது மட்டும் தான். அதுக்கு அதுக்கு நிறையவே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, 200 பில்லியன் ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கா. அது வந்து நம்ம பூமியில் எவ்வளோ மணல் இருக்கோ அந்த மணலோட சாண்ட் கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மணல் அதெல்லாம் கவுண்ட் பண்ணா கூட கம்மியாக தான் இருக்கா. அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு. அதுனா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும்போதோ பூமியை இன்னொன்று தான் சுற்றிதார். அதுலேயே நம்ம சின்னது. இன்னொரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னா, அவ்வளோ பெரிய யூனிவர்ஸை சிருஷ்டித்து இந்த பூமி மாதிரி இன்னொரு பூமியை சுற்றிக்க முடியல. இந்த யூனிவர்ஸில் அது எல்லாம் அலைன் ஆகணும். எல்லாமே 1 டிகிரி மேலே கீழே ஆனாலும் இந்த பூமியை இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆண்டவர் பண்ணியிருக்காரு. யாருக்காக? நம்மளுக்காக தானே. நம்ம என்ன தருமா யோசிக்கிறோம்? இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு அந்த பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பண்ணுறது இல்லை. பிரச்சனை மட்டும் தான் முன்னாடி வந்துன்னே இருக்கும். எப்பவுமே ஃபோக்கஸ் எப்போ பிரச்சனை முன்னாடி தான் இருக்கும். ஆண்டவர் முன்னாடி ஃபோக்கஸ் இருக்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய ஆண்டவர்னு தெரியல நம்மளுக்கு. ஆனால் ஒரு 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 லேடிக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட டைரக்டா கேட்கிற சிச்சுவேஷன். அந்த எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாமா? யோவான் 4-ம் 7-9. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களாவாதர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இது சின்ன எக்ஸாம்பிள் தான். அவன் பைபிள்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். நம்ம எக்ஸாம்பிள் எனக்கு விருப்பப்படல. அங்க யார் இருக்கிற? ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். அவங்க கிட்ட என்ன கேட்கறாங்க? தண்ணி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன ஆகுது. இப்போ கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன கேட்குறீங்க?
என்ன கேட்குவீங்க? என்னது? எல்லாம் படிச்சிருக்காரு. உங்களுக்காக என்ன கேட்குவீங்க? ஆண்டவர் வந்து நிற்கிறாரு உங்க முன்னாடி. என்ன வேணும் உங்களுக்கு கேட்குவீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நான் கேட்க வரேன். எக்ஸாக்ட்லி, அதுதான் வேணும் நம்மளுக்கு. நம்ம டெய்லி என்ன ப்ரேயர் பண்றோம், அதுலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன கேட்குறோன்னு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். நம்ம ஃபோக்கஸ் வந்து இன்டர்னல் லைஃப்ல இல்லை, உலகத்துடைய ப்ராப்ளம். உலகமே இவ்வளோ தான் இருக்கு, அதில் நம்ம ப்ராப்ளம் அதுனா சின்னது. ஸோ அந்த ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இன்டர்னல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்ல வரேன். நான் இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனால் டைம் இல்லாததுனால இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஸோ என்னோட டாபிக் வந்துட்டு பிலீவர்ஸ் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் காட்ஸ் ஹேண்ட். ஸோ ஏசப்பா வந்துட்டு நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாக ஏசப்பா எப்படி பயன்படுத்துறாரு, அவர் எப்படி பயன்படுத்த விரும்புறாரு, நம்ம அதுக்கு எப்படி ஏசப்பா கூட ஒத்து போறோம். சில பேர் ஒத்து போறது இல்லை, அதை நம்ம இன்னைக்கு மாற்றணும். இதுதான் என்னோட டாபிக். ஸோ அதுக்கான என்னுடைய மாடல் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மினியேச்சரை நான் என் வைஃப் ரெடி பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த மினியேச்சர். ஸோ இந்த மினியேச்சரில் கூட இப்போ ட்ரம்ஸ்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும், கீபோர்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், கிட்டாருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ட்ரம்ஸில் வர இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு என்னால் கிட்டாரில் வாசிக்க முடியாது, கிட்டாரில் வாசிக்கிற வர சவுண்ட் என்னால் ட்ரம்ஸில் வாசிக்க முடியாது. அப்படிதான் ஏசப்பா வந்துட்டு நம்மளை உருவாக்கும் போது எல்லாரையும் வந்துட்டு தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னவே ஏசப்பா நம்மள எல்லாம் தெரிந்து கொண்டாங்க. நம்ம எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நோக்கத்தை வந்துட்டு ஏசப்பா டெஃபினட்டா கொடுத்தாரு. ஸோ பிரகாஷ்னா நல்லா பேசினாங்க. அந்த யூனிவர்ஸ், ஏசப்பா வந்துட்டு யூனிவர்ஸ் எப்படி படைச்சாருன்னா, சிம்பிளா சொல்லணும்னா யூனிவர்ஸ் மிச்சம் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஏசப்பா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்த்தைனால உருவாக்கினாரு. ஆனா நம்மள வந்துட்டு ஏசப்பா ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து அவருடைய மூச்சு காத்த வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்து நம்மளை உருவாக்கிக்கிறாரு. ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு நம்மளும் ஏசப்பாக்கு கொடுக்கணும். ஸோ வி ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் காட்ஸ் ஹேண்ட். ஏசப்பா நம்மளை குறித்ததான ஒரு எல்லா லைஃப்லயும் ஏசப்பா நம்ம மேல வச்ச நோக்கத்தை வந்துட்டு நம்ம நிறைவேற்றணும். அதுதான் ஏசப்பாவுடைய ஆசை கூட. ஸோ இதெல்லாம் பண்ணோம்னாக்கா டு பேர் ஹிஸ் நேம் ரெப்ரசன்ட்ஸ் காட் in our lives. So ஏசப்பாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஏசப்பாவுடைய ஆக்ஷன்ஸ், ஏசப்பாவுடைய வேர்ட்ஸ், ஏசப்பாவுடைய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அதை வந்துட்டு பிரதிபலிக்கணும். அதுதான் ஏசப்பாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கான அர்த்தம். ஸோ ஒரே ஒரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 15. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? But the Lord said to Ananias, "Go, this man is my chosen instrument to proclaim my name to the Gentiles and their kings and to the people of Israel." Acts chapter 9 verse 15. அதற்கு கர்த்தர், இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். இங்க வந்துட்டு ஆண்டவரே ஒரு மனுஷனை இது பண்றாரு, செலக்ட் பண்றாரு. அந்த மனுஷன் பேர் வந்துட்டு பவுல். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பவுல் வந்துட்டு ப்ரீவியஸ் சவுலா இருக்கும்போது எவ்வளோ ஜனங்களை வந்துட்டு கொடுமைப்படுத்திருக்காரு, எவ்வளோ மர்டர் பண்ணியிருக்காருன்ட்டு. ஆனா ஏசப்பா வந்துட்டு அந்த மனுஷனை தெரிந்து கொண்டாரு. அப்புறமா ஒரு பவுலா மாற்றிருக்காரு. நான் டெஃபினட்டா சொல்ல முடியும், நம்ம யாரும் மர்டர் அந்த மாதிரி ஒன்றும் பெரிய சீன் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் ஏசப்பா வந்துட்டு நம்மள இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா நம்ம இன்னும் பவுலுக்கு நிறைய வல்லமையான காரியங்களை நம்ம வந்துட்டு செய்யணும். ஸோ ஏசப்பா இந்த பவுலை தெரிந்து கொண்ட காரணம் என்னன்னாக்கா, this man is my chosen instrument. ஏசப்பா அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க to proclaim my name to the Gentiles. ஏசப்பாவுடைய நாமத்தை வந்துட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு பவுலை வந்துட்டு ஏசப்பா செலக்ட் பண்றாங்க. அப்படிதான் ஏசப்பா நம்மள எல்லாரையுமே செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. மேபி இந்த டைம் பீரியட்ல நம்ம ஒரு பிலீவர்ஸா இருக்கிறோம், ஆனா ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. அதுக்கு நம்மளும் வந்துட்டு ஏசப்பாக்கு ஒத்து போனோம், ஏசப்பா கொடுக்குற கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், ஏசப்பா சொல்ற வழியில நம்ம போகணும். ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இன் ஸ்கிரிப்சர், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு மோசஸ்.
ஸோ மோசஸ்க்கு சரியான ஸ்பீச் கூட இருக்காது. ஆனா ஏசப்பா வந்துட்டு மோசஸை தெரிந்து கொண்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுன்னா ஜஸ்ட் நார்மலா வழி நடத்துறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க பின்னாடி வந்துட்டு போர் வேரியர்ஸ் வந்திருந்தாங்க, ஆர்மி வந்துருச்சு அவங்கள கேப்டிவ் பண்றதுக்கு. அதனால ஏசப்பா வந்துட்டு மோசஸை தெரிந்து கொண்டாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறதுக்கு. மோசஸ் நினைச்சிருக்கலாம், ஏசப்பா என்னால சரியா கூட பேச முடியாது, நான் எப்படி ஜனங்களை வழி நடத்த முடியும், நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா கூட ஏசப்பா மோசஸ் மேல வைத்த நோக்கத்தை வந்துட்டு ஏசப்பா டெஃபினட்டா நிறைவேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு டேவிட், a shepherd anointed to become king, defeating enemies, demonstrating God uses the overload. ஸோ டேவிட் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், டேவிட் வந்துட்டு ஒரு நார்மல் ஷெப்பர்ட், அவர் வந்துட்டு ஆடு மேய்ச்சிருந்தாங்க. ஆனா டேவிடை கூட ஏசப்பா வந்துட்டு ஒரு கிங்கா வந்துட்டு அபிஷேகம் பண்ணினாரு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் பவுல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பேசுறேன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீயிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு கர்த்தருடைய கருவியா இருக்கணும்னா நம்மளுக்குள்ள என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஃபாலோ இருக்கணும் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்மிஷன் அண்ட் ஒபீடியன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்மிஷன் இருக்கணும் and then we will have to obey definitely God's word. God's wordனா பைபிள் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்டர்ஸ் சொல்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஒபே பண்ணணும். அப்புறமா சப்மிஷன், ஏசப்பா கொடுக்குற டைரக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்துட்டு நம்ம எப்பவுமே விடக்கூடாது. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிற கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், அந்த மலையை பார்த்து பேர்ந்து போகணும்னு சொன்னா அது பேர்ந்து போகும். ஜஸ்ட் அந்த கடுகு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி தான். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருந்தா போதும், ஏசப்பா கேன் டூ கிரேட் திங்ஸ் இன் லைஃப். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வீஸ் அண்ட் விட்னஸ். ஸோ இந்த காட் ஸ்டாண்டர்ட் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா சர்வீஸ் அண்ட் விட்னஸ்னா இப்போ நம்ம போய் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஆர்ஃபனேஜ்ல போய் நம்ம ஹெல்ப் பண்றது, ஏசப்பா வந்துட்டு ஆக்ஷன்ஸ் மூலமா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு டெஃபினட்டா ஏசப்பா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை கொடுக்குவாங்க. நம்ம ஜெபிக்கும் போதே அவங்க சுகா ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளெஸிங்ஸை நம்மளுக்கு கொடுக்குவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஏசப்பா கொடுத்ததான ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த நோக்கத்தை ஃபாலோ பண்ணோம்னா சில பாயிண்ட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணா தட் இஸ் இன்டைரக்ட்லி ரெப்ரசென்டிங் காட் இன் आवर லைஃப்ஸ். இதனால என்ன ஆகும்னாக்கா எனக்கு பெனிஃபிட் ஆகுறது இல்லாம என்ன பார்க்குறவங்களுக்கு, நான் பேசுறவங்களுக்கே பெனிஃபிட் ஆகும், என்கிட்ட வந்து பேசுறவங்களுக்கு அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ இதை சொல்லி டாபிக் முடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ். இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் எதை காட்டுதுன்னா நம்ம லைஃப்ல இருக்கிற நல்ல குணங்களை இந்த ஆவிக்குரிய கனிகள் காட்டுது. நம்ம இங்க பார்க்கிற இந்த கனிகள் எல்லாமே எப்படி இந்த மரத்துல இருக்கிறதோ அதே போல மரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனால நம்ம ஒருவருத்தரும் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வந்து நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம வந்து இருக்கணும். இந்த கனிகளை எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய ஆஸ்பாதங்களை இந்த கனிகள் குறிக்குது. இந்த கனிகள் நம்ம லைஃப்ல இருக்கிற என்ன ரீசன்னா இந்த 9 கனிகளும் தேவனுடைய குணாதிசயங்களை காட்டுது. அந்த குணாதிசயத்தை ஆவியானவர் மூலமா நம்ம லைஃப்ல அதை வளர்த்திக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நம்ம லைஃப்ல இந்த குணாதிசயங்களை நம்ம என்ன பண்ணணும், வளர்த்திக்கணும். அப்படின்னா அன்போடு, சமாதானத்தோடு, சாந்தத்தோடு, இச்சை அடக்கத்தோடு நம்ம வந்து இதெல்லாம் வளர்த்திக்கணும். ஒரு மரமும் தன்னுடைய கனினால அறியப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ட்ரீ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்னாலதான் அந்த ட்ரீக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு. அந்த இப்போ ஒரு ஆரஞ்சு மரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அது ஒரு ஆரஞ்சு மரம்னு. ஸோ அப்படித்தான் கர்த்தரோட பிள்ளைகளும் நம்ம இந்த 9 கனினால வந்து நம்ம ஆண்டவரை நம்ம அறியப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இந்த கனிகள் பார்க்கும்போது ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஓ இவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், இவங்க அனலுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்களும் விசேஷமான பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தரோட பிள்ளைகள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, அவங்க நீடிய
பொறுமையோடு இருப்பாங்க. சோ ஜனங்கள் பார்க்கும்போது இவங்க ஒரு விசேஷமான பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்க உலக பிரகாரமான பிள்ளைகள் மாதிரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜனங்கள் புரிஞ்சு கொள்வாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம அவரோட சாயலாக தான் நம்மள ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. சோ அவரோட சுவாசத்தால நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள், நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் நீடிய பொறுமை உள்ள ஆண்டவர். நம்ம ஜனங்க என்ன பேசிட்டாங்கன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். பட் அப்படி ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நீடிய பொறுமையாய் ஆண்டவர் ஒன்னொன்னா ஆண்டவர் நம்மளை டேக்கிள் பண்ணி இது ஏன் புள்ளதான், இது இன்னைக்குதான் நாளைக்கு திட்டணும்னு ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மன்னித்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி இந்த ஆவிக்குரிய கனிகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆண்டவரோட பிரசனத்துல அதிகமா நம்ம இருக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா நம்ம வேதத்தை வாசிக்கணும், அவரோட சித்தத்தின் பிரகாரம் நம்ம வாழணும். கனிகள் நம்ம லைஃப்ல இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடுக்காத மரங்களை வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நம்ம கனிகள் கொடுக்கலன்னா நம்ம அக்கினியில் வெட்டுண்டு போகப்படுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும் எத்தனையோ தப்புகளை பண்றோம், ஆண்டவருக்கு விரோதமா எத்தனையோ பாவங்களை பண்றோம். பட் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் நம்மள மன்னித்து இது ஏன் புள்ள இன்னைக்கு இல்லைன்னா அது திருந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை தட்டி கொடுத்து அவர் நீடிய பொறுமையோடு அவர் ஒவ்வொரு நாளும் அவரை நடத்தி கொண்டு வருகிறார். இப்படிதான் ஆண்டவர் எல்லாரையும் ஒவ்வொரு சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி ஆண்டவர் வழி நடத்துறார். சோ இப்ப இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா நம்ம நல்ல விதைகளை விதைக்கணும். அது நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். நல்ல கனிகளை கொடுக்கணும், கசப்பான கனிகளை கொடுக்க கூடாது. ஒரு விதையை விதைச்சு அதுவும் ஒரு செடியா மாறி மரமா மாறி நல்ல கனிகள் இந்த சொசைட்டில கொடுக்கணும். அநேக பேர் சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். இந்த 2026 நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கலாம். நான் ஒரு நல்ல விதையை விதைப்பேன், எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் எல்லாம் எடுத்துட்டு நான் இனிமேல நல்லதே தான் நான் பேசுவேன், நல்லதை தான் யோசிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட டாபிக். நான் ஏசப்பா யாரெல்லாம் உயிர்ப்பிக்கிறோம்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் 3 வசனத்துல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வசனம் மார்க் 5 verses 41-42 எவ்வி மகளை உயிர்ப்பித்தார். செகண்ட் ஒன் ஜான் 11 verses 43 லாசருவை உயிர்ப்பித்தார். தேர்ட் ஒன் லூக் 7 verses 14 விதவின் மகனை உயிர்ப்பித்தார். அது மட்டும் இல்ல, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவங்களை இந்த நம்மை ஏசப்பா உயிர்ப்பித்தார். ஏசப்பா கூட மரித்தார், 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மீண்டும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மீண்டும் வர போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அவர் மீண்டும் வர போகிறார். அவர் வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தப்படுவோம். தேங்க்யூ. என்னோட டாபிக் the Lord will provide. ஆனா அதுக்கு பைபிள்ல the Lord will provide ன்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸ்ல இருக்கு. ஆனா அதோட மெயின் டாபிக்னா ஆபிரகாம் டெஸ்டட். ஸோ இந்த டாபிக் மூலமா நம்மளுக்கு ஒரு 3 திங்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகணும். இதுனா ஆபிரகாமோட faith. ஆபிரகாம் ஏசப்பா ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிசிங் அண்ட் ஆபிரகாமோட பையன் ஈசாக் ஆபிரகாம் அவங்க அப்பா மேல வச்ச கொடுத்த ஒபீடியன்ஸ் அண்ட் ஆபிரகாம் ஏசப்பா மேல வச்ச ஃபேத். ஸோ இந்த சாப்டர் ஜெனிசஸ் 22 தான் வருது. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும். ஸோ ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் அவங்களோட ஓல்ட் ஏஜ்ல தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சு. ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே 99 years old. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிட்டாக்கா நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஆனா அதே விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சாக்கா அதோட வேல்யூ 3 times பெருசா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆபிரகாமுக்கும் அந்த அவங்க பையன் ஐசப்பா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவங்க பையன் பிறந்தாரு. அதுவும் ஓல்ட் ஏஜ்ல.
ரொம்ப வயசாயிட்டு பேருக்கு கிடைச்ச ஒரு பிரைஸ்லெஸ் கிஃப்ட் தான் ஆப்ரஹாமுக்கு வந்துட்டு ஈசாக்கு. ஆனா ஏசப்பா வந்துட்டு ஏசப்பா நம்மளுக்கு இது கொடுத்துட்டாரு, ப்ராமிஸ் பண்ண ஏசப்பா நம்மளுக்கு ஆப்ரஹாம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு பையனை கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ எப்படி இருந்தாலுமே இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, நம்ம கேட்ட ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுத்தாரு. ஆனா அதுக்கு நம்ம வர்த் இட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஏசப்பா ஒரு டெஸ்ட் வச்சே வைக்குவாரு. ஸோ அந்த டெஸ்ட் தான் ஏசப்பா வந்துட்டு ஆப்ரஹாம் கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ரஹாம் வந்துட்டு எதுவுமே பேசல. ஸோ 3 days வந்துட்டு டிராவல் பண்ணி மோரியா மலை கிட்ட போயிட்டு ஆப்ரஹாமோட பையன் ஈசாக்கு அண்ட் 2 சோல்ஜர் சர்வன்ட்ஸ் அப்புறம் ஒரு டாங்கி, ஸோ ஒரு கேங்கா தான் போய்க்கிறாங்க மோரியா மலை கிட்ட. ஸோ அங்க போயிட்டு பேருக்கு இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. ஆனா அவங்க ஈசா கேட்டிருக்கா நம்ம கிட்ட ஆடு இல்லை, ஸோ சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ அவர் தான் சொல்றாருன்னா ஏசப்பா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சொன்னாரு. ஸோ அந்த ஃபேத்தை தான் நான் இப்போ சொன்னேன். நம்ம ஒரு விஷயம் ஏசப்பா நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கிறாங்க, நம்ம ஏசப்பாவை நம்பி நம்ம கால் முன்னாடி எடுத்துன்னு போகலாம். ஏசப்பாவை நம்ம டவுட்டே பண்ணாம, ஏன்னா நம்ம டவுட் பண்ணாதான் நம்மளுக்கு அது நடக்காம போவோம். ஆனா நம்ம 100% நம்மளோட விசுவாசத்தை ஏசப்பா மேல வச்சாக்கா ஏசப்பா நம்மளுக்கு அந்த இதை ப்ரொவைட் பண்ணியே பண்ணுவார். ஆமென். ஸோ அதே மாதிரி தான் ஆபிரகாமும் ஏசப்பாவை நம்பினாரு. ஸோ மவுண்டன் மேல ஏறிட்டாரு, அந்த கட்டெல்லாம் வச்சு வெறுகெல்லாம் வச்சு அண்ட் அவருடைய பையனை வந்துட்டு அங்க வெறுகு மேல படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சு கத்தியத்தை வெட்டுற வரைக்குமே அவருக்கு அந்த ஃபேத் இருந்துச்சு, ஏசப்பா எனக்கு எதனா செய்வாருன்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தா நம்ம வெட்டுற அளவுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டு கொடுக்கலாம் மாட்டோம். ஆனா ஆபிரகாம் வந்தா இன்னைக்கு சரி பரவாயில்ல நம்ம விட்டு கொடுக்கலாம், ஏசப்பா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவரு கத்தியத்தை வெட்டுற வரைக்கும் போய் அப்போதான் ஒரு ஏஞ்சல் வந்துட்டு உனக்கு ஒரு ஷீப் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடை வந்து நாங்க காமிச்சு அந்த ஆடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஏசப்பா வந்துட்டு அண்ட் இவ்வளவு விஷயமா 10 பேருக்கு ஈசாக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கூட கேட்கலாம், அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் கூட கேட்கல. என்னெல்லாம் நாளா இருந்தாக்கா நாளா வரணும், நாளா படுக்க முடியாது, என் லைஃப் பண்ணிடுவேன் டக்குன்னு. ஆனா ஈசாக்கு வந்துட்டு எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க அப்பா அங்க படுந்தாரு, படுக்க வச்சாரு, அவரும் அதே மாதிரியே படுத்துட்டாரு. அவங்க அப்பா கத்தி எடுத்து போற வரைக்கும் கூட அவங்க ஒரு வார்த்தை பேசல. ஸோ அங்கதான் ஈசாக்கோட ஒபீடியன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே கடைபிடிச்சதுனால ஏசப்பா அவங்களையோ அவங்க ஃபேமிலியோ அவங்க ஜெனரேஷன்லையோ ஆசீர்வதிச்சாங்க. ஸோ இது தான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம ஏசப்பாவை நம்பலாம், ஏசப்பா மேல விசுவாசத்தை வைக்கலாம், ஏசப்பா கீழ்படிலாம். ஸோ லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி தான் சின்னதாக தெரியும், அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியும். அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப சின்னதா தெரியும். ஏசப்பா அந்த சின்ன விஷயத்த நடத்த வல்லவரா இருக்கிறாரு, நம்மள இனிமேலும் நடக்க வைக்க போறாரு. ஆமென். இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Praise the Lord. இன்னைக்கு வந்து நான் பேச போற டாபிக் வந்து தி கிராஸ், சிலுவை. இது வந்து நான் இதுக்கு கம்பேரிசனா வந்து மரம், 2 மரங்கள் பத்தி நான் பேச போறேன். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மரத்தை உண்டாக்கினார். அது வந்து நன்மையும் தீமையும் அறிந்த மரமா இருந்தது. அதே மாதிரி இந்த ஏதேன் தோட்டம் வந்து தேவன் உண்டாக்கின மரம் அது. ஆனா இந்த சிலுவை வந்து மனுஷங்களோ சிலுவை வந்து இந்த மரம் உண்டாக்கினார். இந்த மரத்தின் மூலமாய் தான் பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது. அதே மாதிரி இந்த சிலுவையின் மரத்தின் மூலமாய் இந்த பாவம் வந்து இந்த உலகத்தின் பாவம் எடுக்கப்பட்டது. இந்த மரத்தை பார்க்கும்போது ரொம்ப இனிமையா இருந்தது. ஸோ இந்த மரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தது. ஆனா நம்ம சிலுவை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும், இனிமையற்றமா இருந்தது இந்த சிலுவை மரம். இந்த மரத்தை வந்து
ம- இந்த மரத்தின் கனியை தேவன் வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க வந்து ஆதாம் ஏவாள் வந்து கீழ்ப்படையாமல் போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து இந்த சிலுவையில வந்து அவரு கீழ்ப்படைந்து எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த ஆதாம் இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த மரத்துக்கு கிட்ட வரத்துக்கு சாத்தான் வந்து ரொம்ப ஏவலாம், நீங்க இந்த மரத்துக்கு வாங்க சொல்லி பேசுறான். ஆனா சாத்தான் வந்து இந்த சிலுவையின் ஒரு மரம் பார்த்தாலே அவர் ரொம்ப தூரமா ஓடி போயிருப்பான். நம்ம இந்த வசனத்தை வந்து ஜெனிசஸ் சாப்டர் 3:2-4 இருந்து வாசிக்கிறோம். ஆதியாகமும் நான் வந்து இப்போ மூணு காரியங்கள் சொல்ல போறேன். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். ஸோ இங்க வந்து ஏவாள் வந்து ஃபர்ஸ்ட் சிங் பண்றாங்க. அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங் பண்றது இந்த மைண்ட். அவங்க யோசிச்சாங்க, பார்வைக்கு இன்பமாகவும் புசிக்க நல்லமும் இருக்குதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சதுனால அவங்க வந்து மைண்ட்ல ஒரு சிங் பண்றாங்க. ஸோ அந்த சிங் வந்து நம்ம கிராஸ்ல எங்க பார்க்கறோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை எடுக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தலையில அவர் முள் கிரீடம் போட்டாங்க. ஸோ அங்க வந்து யோசிச்சதுனால அந்த சின் அந்த வந்து ஜீசஸ் வந்து முள் கிரீடம் போட்டுனாரு. ஸோ செகண்ட் வந்து ஏவாள் வந்து அந்த பழத்தை வந்து கையிலிருந்து எடுக்கிறாங்க, மரத்திலிருந்து எடுக்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து அவங்க கையில வந்து பாவம் செஞ்சுட்டாங்க. அதனால வந்து இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஸோ அது அந்த ஆணி அந்த கையில் பட்ட ஸ்கின் வந்து இந்த ஆணியிலிருந்து ஏசப்பா நம்மளை விடுவிட்டார். இரண்டாவது வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் வந்து அவங்கள வெளியெடுக்கப்பட்டார். நீங்க வந்து பாவம் செஞ்சுட்டீங்க, நீங்க வந்து இதுல இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியெடுக்கப்பட்டார். அவங்க வந்து காலினால் வந்து அவங்கள வெளியேப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்காக கால்களில சிலுவை மரணத்தில் ஆணி எடுத்துக்கொண்டார், நம்ம பாவங்களை எடுத்துக்கொண்டார். இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளை பரதேசில அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு பரதேசில போக சான்ஸே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையின் மரணம் மூலியமா நம்மளுக்கு வந்து பாரடைஸை வந்து கொடுக்கிறார். சிலுவை மரணத்தில் இருக்கும்போது ஒரு கல்லனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாய் என்று ஒரு சொல்றார். நான் வந்து 3 நீல் வச்சிருக்கேன். அந்த 3 நீல் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 3 சிலுவை. நம்ம பார்க்கும்போது 3 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு கல்லம் பார்த்து நீயும் ரட்சிக்கோ, முடிஞ்சா என்னையும் ரட்சிக்கோன்னு சொன்னாங்க. நம்ம உலகத்திலையும் அப்படியே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தெரியும், ஆனாலும் நீங்க உங்களோட தேவனை ஆராதிங்க, நானும் என்னோட தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சிலுவை வந்து எந்த பாவம் எல்லாம் செஞ்சுட்டாங்க, ஆனாலும் அந்த கல்லனை பார்த்து நீ என்ன நினைச்சு கொள்ளுங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நீங்க சேர்த்து கொள்ளுங்க சொல்லும்போது அந்த எண்ட் மூமெண்ட்ல எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த எண்ட் மூமெண்ட்ல அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. அவங்க வந்து பாரடைஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து எவ்வளவு பாவம் செஞ்சாலும் தேவனை வந்து நம்பி அவர் ஒப்பு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பாரடைஸ் என்ற ஒரு ரட்சிப்பு உண்டு. தேர்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், நம்மளோட சிலுவை வந்து நம்ம பின்பற்றி போனா நம்ம நித்திய ஜீவத்தை கிடைப்போம். இந்த பாவமுள்ள உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பு கொடுத்து மீட்பு கொடுத்து இந்த ரிடெம்ஷன் சால்வேஷன் ஃபர்கிவ்னஸ் எல்லாமே ஏசப்பா நம்மளே மீட் பண்ணார். ஆமென். Praise Lord. So இன்னைக்கோட டாபிக் வந்து நான் யோபை பத்தி சொல்ல போறேன். யோப் வந்து உச் தேசத்துல இருந்தாரு.
அவர் வந்து உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதான யோபுக்கு வந்து 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் இருந்துச்சு. அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவருக்கு வந்து 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அவர் அதிகாலையில எழுந்து அவர் தன் பிள்ளைகளின் கடவுளுக்கு விருத்தமாக இருந்தா பாவம் செஞ்சிருப்பாங்களோ நினைச்சு பலிகளை செலுத்தி பரிசுத்தம் பண்ணி வந்தார். ஒரு நாள் கர்த்தர் முன்பாக சாத்தான் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான், கர்த்தர் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகாதவன் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதமாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? ஆனாலும் உன்னுடைய கை நீட்டி அவனுக்கு உண்டான வைகளெல்லாம் நீ தொழுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு நேராய் உம்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான வைகளெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் நீ கையை வைக்காதே, அவன் ஜீவனை மாத்திரம் நீ தப்பவிடு. ஒரு நாள் வேலைக்காரன் ஓடி வந்து, ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு என்று சொன்னார்கள். இன்னொரு வேலைக்காரன் வந்து, உன் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அதன் பிறகு சாத்தான் யோபுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் வாதிக்க தொடங்கினான். யோபு சாம்பலில் உட்கார்ந்து புரட்டி கொண்டிருந்தான். யோபின் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். இவன் என்ன பாவம் செய்தானோ என்று பரியாசம் செய்தார்கள். யோபின் மனைவி, இன்னும் நீர் உத்தமத்தில் இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு என்றாள். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறேன். தேவன் இடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேணாமோ என்றார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு நிதானமாய் பேசினது என்று சொன்னார். யோபின் சிறுப்பை கர்த்தர் மாட்டினார். அது மட்டும் இல்லாம 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். மனிதர்கள் முகத்தை பார்த்தார், தேவன் உள்ளத்தில் பார்க்கார் என்று சொன்னார். ஆனால் யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். உலகத்துல இருக்கிற வரைக்கும் உமக்கு உபத்திரம் என்று சொன்னார். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் சொன்னார், ஜெயித்துவிட்டேன் என்று சொன்னார். தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யோபு எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் நிதானமா இருக்கிறது போல நம்ம கூட அப்படி இருக்கணும். நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தா கூட நம்ம வந்து பிரேயர் விட்டுறோம், சர்ச்சை விட்டுறோம். அதனால நான் இதை சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் praise Lord. இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து ஜெஹோவா ஜைரா, மீனிங் the Lord will provide. இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன்னா, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமோட 100th இயர்ல தான் ஐசாக் வந்து பிறந்தாரு. சாராவோட 90 இயர்ஸ்ல தான் ஐசாக் பிறந்தாரு. ஸோ ஆபிரகாமோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணும்படியா ஏசப்பா வந்து ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையிடுவாரு. ஜெனசிஸ் chapter 22 verse 2 இருக்கு. Take your son, your only son, Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him as a burnt offering on one of the mountains of which I shall tell you. இந்த வேர்ஸ்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏசப்பா வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, இந்த ஒரே பையனான ஐசாக்க நீ லேண்ட் ஆஃப் மோரியா கூட்டிட்டு போய் நான் சொல்ற மவுண்டன்ல பலி செலுத்து. ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசாம நெக்ஸ்ட் டே மார்னிங்
அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கழுதைகள் அப்புறம் 2 வேலையாட்கள் ஐசாக் எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்புறமா 2 days ஜேர்னி ஆயிட்டு அப்புறம் 3rd டேல வந்து தூரத்துல இருந்து ஆப்ரஹாம் அந்த மவுண்டனை பார்க்கறாங்க. அப்போ அவரோட 2 வேலையாட்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, young man stay here, I will go to the yonder and worship and we will come back to you. இந்த வேர்ஸ்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆப்ரஹாம் ஏசப்பா மேல வச்சிருக்க அந்த ஃபேத் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆப்ரஹாமும் ஐசாக்கும் போறாங்க. அப்பா ஐசாக் கேட்கிறாரு, அப்பா நம்ம கிட்ட ஃபயரு உட்டு எல்லாமே இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி இல்லையேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா ஆப்ரஹாம் சொல்றாரு, மை சன் லார்ட் வில் ப்ரொவைட், ஏசப்பா நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆப்ரஹாமும் ஐசாக்கும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. ஆப்ரஹாம் வந்து பலி செலுத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் ஐசாக்கோட கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த பலி செலுத்துற அந்த இடத்து மேல ஐசாக்கா படுக்க வைக்கிறாரு. அப்பதான் ஐசாக்குக்கே புரிஞ்சது, அப்பா வந்து நம்மளதான் பலி செலுத்த போறாங்க அப்படின்ட்டு. அப்ப கூட ஐசாக் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தாரு. அப்ப ஆப்ரஹாம் stretched out his arms and took the knife to slay him. ஆப்ரஹாம் வந்து அவரோட நைஃப் எடுத்து ஒரு பலி செலுத்துறதுக்கு ரெடியாக போகும்போது அவரோட பின்னாடியில இருந்து ஒரு ஏஞ்சல் கூப்பிட்டு, ஆப்ரஹாம் ஆப்ரஹாம், do not lay your hand or do anything to him. I know that you fear the Lord. ஆப்ரஹாம், நீ ஐசாக் எதுவும் பண்ணாத, எனக்கு தெரியும் நீ ஏசப்போட வார்த்தைக்கு பயப்படுற, கீழ்படுகிறன்னு சொன்னாங்க. அப்ப ஆப்ரஹாம் பார்க்கும்போது அவர் பின்னாடி வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அப்ப அந்த ஏஞ்சல் சொல்றாங்க, நீ இந்த ஆட்டுக்குட்டி வந்து பலி செலுத்து. இப்ப ஆப்ரஹாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த வந்து ஜெகோவா ஜைரா அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்திட்டு the Lord will provide அப்படின்னு சொல்றாங்க. Then the God called him for the second time. You have not withheld your only son. இதுல ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட வார்த்தைக்கு பயந்து கீழ்பட்டுட்டு உன்னோட ஒரே பையனான ஐசாக்க கூட எனக்காக நீ பலி செலுத்துறதுக்கு ரெடியா இருந்த. இப்ப வந்து God blessed him. I will multiply your descendants as stars of heaven and sand which is on seashore. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலை போலவும் ஆசீர்வதிப்பேன். நம்மளால வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது, கடலில் உள்ள மணல்களையும் எண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எண்ண முடியாத அதிசயங்களை ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. The only thing we have to do is stand still in faith and receive our blessings and miracles. Thank you. ஸோ என்னோட டாபிக் வந்துட்டு ஃபியர் இஸ் a distraction. ஸோ நம்மளோட லைஃப்ல வந்துட்டு மிகப்பெரிய தடைனா அது வந்துட்டு பயம் தான். பயம்ன்றது எல்லாருக்கும் ஒரு காமனான திங். ஆனால் அது வந்துட்டு ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது தான் அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய தடையாகவே மாறுது. ஸோ according to Proverbs chapter 29 verse 25, the fear of man brings a snare, but whoever trusts in the Lord shall be saved. இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு திங்னா அது வந்துட்டு பயம் தான். நம்ம பயப்படுறதுனால நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஏசப்பா கிட்ட டைவர்ட் ஆகி நம்மளோட மன நிம்மதி, சந்தோஷம், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே குறையும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அன்பிளசண்டான எமோஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்குள்ள அது கிரியேட் பண்ணுது. ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, according to Isaiah chapter 43 verse 5, fear not for I am with you. இந்த fear not என்ற ஒரு வேர்ட், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த fear not பயப்படாதே என்ற ஒரு வேர்ட் வந்துட்டு பைபிள்ல 365 டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு இயர்ல நம்மளுக்கு 365 டேஸ் இருக்கு. ஸோ கடவுள் இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னா, கடவுள் வந்துட்டு டெய்லி நம்ம 365 டேஸையும் பயப்படாதே நான் உன்னோட தேவன், பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ நான் எடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பேதுரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேதுரு இஸ் அ ஃபிஷர்மேன். ஸோ அக்கார்டிங் டு மேத்யூ சாப்டர் 14 நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஏரோத் ராஜா வந்துட்டு ஜான் தி பேப்டிஸ்ட்டை வந்துட்டு கொண்டுடுவாரு. அப்புறமா டிசைபிள்ஸ் வந்துட்டு ஏசப்போட டிசைபிள்ஸ் வந்துட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்லும் போது அவர் வந்துட்டு மனசோடைஞ்சு ஒரு வனாந்தரத்துக்கு போவாரு. வனாந்தரத்துக்கு போகும்போது டிசைபிள்ஸ் பிளஸ் சம் ஃபெலோ மல்டிடியூட்ஸ் வில் ஆல்சோ ஃபாலோ ஹிம். போகும்போது ஏசப்பா வந்துட்டு அங்கே இருக்கிற சில சிக் பீப்புள்ஸ் வந்துட்டு ஹீல் பண்ணுவாரு. அது பண்ணி முடிச்சோன்னே ஏசப்பா வந்துட்டு இன்னொரு அற்புதத்தை செய்வாரு. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிப்பாரு. அந்த அற்புதம் செஞ்சு முடிச்ச உடனே ஏசப்பா வந்துட்டு அவங்களோட டிசைபிள்ஸை வந்துட்டு இன்னொரு சைடுக்கு வந்துட்டு ஒரு போட்ல போக சொல்வாரு. ஏசப்பா வந்துட்டு அந்த டைம்ல
ஒரு மலை மேல போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குவாரு. ஸோ இது போட் வந்துட்டு நடுக்கடல்ல போயிட்ட பிறகு 4 மணி நேரத்துல அலைகளோ விண்டோ வந்து ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும் போது போட் வந்துட்டு அலப்பாயுது. அந்த டைம்ல ஏசப்பா அங்க இருக்கிற டிசைபிள்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஏசப்பா அங்க வந்து தண்ணீர் மேல நடக்கும்போது அவங்க இன்னும் பயப்படுறாங்க. அவங்க நினைச்சாங்க ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் வந்திருக்கு. ஆனா ஏசப்பா சொல்றாரு பயப்படாதீர்கள் நான் தான் சொல்லும்போது பீட்டர் வந்துட்டு சொல்லுவாங்க ஏசப்பா அது நீங்களா இருந்தா என்னையும் நானும் உங்க கூட தண்ணியில வர கட்டளை எடுங்கன்னு சொல்லும் போது ஏசப்பா வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பேதுருக்கு அப்ப இருந்த விசுவாசம், அப்ப இருந்த கான்பிடன்ஸ்ல வெளியே நடக்க ஆரம்பிக்குவாரு. அப்போ பேதுரு வந்துட்டு ஏசப்பாவை ஃபோக்கஸ் வந்துட்டு ஏசப்பா கிட்ட டைவர்ட் ஆகும்போது அங்க இருக்கிற ஸ்ட்ராங்ஸ் மேல டைவர்ட் ஆகும்போது அவரோட விசுவாசம், அவரோட கான்பிடன்ஸ் வந்துட்டு கம்மி ஆகுது. அப்போ அவங்க மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஏசப்பா கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஏசப்பா ப்ளீஸ் சேவ் மீன்னு கேட்கும் போது ஏசப்பா உடனே வந்து அவர் கை தூக்கி விட்டு ஓ யூ வித் லிட்டில் ஃபெய்த் வை டிட் யூ டவுட் மீன்னு கேட்டு அவங்க வந்துட்டு போட்டுக்குள்ள போவாங்க. போட்டுக்குள்ள போன பிறகு அங்க அடுத்த அலைகள் கடல் வந்துட்டு அமைதியாகுது. ஸோ நம்ம அப்போ வந்துட்டு அங்க இருக்கிற டிசைபிள்ஸ் வந்துட்டு அவங்க அப்ப டிக்ளேர் பண்றாங்க ட்ரூலி யூ ஆர் தி சன் ஆஃப் காட். ஸோ நம்மளோட லைஃப்ல கூட அவ்வளோதான். நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தாக்கா நம்ம அது மேலே தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர கடவுள்கிட்ட எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் போறது இல்லை. ஸோ நம்ம கடவுள்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் போகும்போது அவர் நம்ம போட்டுக்குள்ள வருவார். ஸோ அவர் வரும்போது நம்மளோட மலை போல பிரச்சனை இருந்தாலும் அதை பனி போல நீக்க வல்லவரா இருக்கிறார். ஸோ ஃபெய்த் இஸ் a ஸ்டெப்பிங் அவுட். நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்ன்ட்டு நம்ம விருப்பப்படுவோம். எப்பவுமே ஒரு நம்ம லைஃப்ல எப்பவுமே ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்குவோம். ஆனா சம்டைம்ஸ் காட் இஸ் டெல்லிங் us to just step out. நம்ம வந்துட்டு பிளைண்டா அவரை பிலீவ் பண்ணி நம்ம முன்னாடி போகும்போது நம்ம குறிச்சு பெரிய அற்புதங்கள் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் குறித்து பேச போறேன். ஸோ கர்த்தருடைய ரத்தம் வந்து நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறது. அது பாவ மன்னிப்பா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், மீட்பா இருக்கட்டும், ரட்சிப்பா இருக்கட்டும், எத்தனையோ நன்மையான காரியங்கள் தேவன் வந்து அவருடைய ரத்தத்தின் மூலியமாய் நமக்கு செய்திருக்கிறார் இல்லைங்களா? ஸோ இது எல்லாவற்றிலிருந்தும் நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் இந்த நாள்ல சொல்லணும்னு விரும்புறேன். ஸோ முதலாவதாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி அவர் வந்து அவரோட இந்த உலகத்தின் கோபத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யாத்ராகமம் 12:13 எக்ஸோடஸ் 12:13 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடியாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்கு வரக்கூடாது என்று இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஒரு சாபம் வந்துட்டு எல்லா உலகத்தின் ஜனங்கள் மேல வரும் பொழுது அவருடைய ரத்தம் பூசப்பட்ட நம்மளுக்கு மற்றும் தேவன் அந்த சாபம் வராதபடிக்கு கடந்து போக பண்ணுகிறார். அது கோபமா இருந்தாலும் சாபமா இருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மளுக்காக நிற்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு சாபமோ இல்லை எந்த ஒரு கோபமோ நம்மளே அது கடந்து வராதுன்னு சொல்லி தேவன் இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார். அதே போல தேவன் சமாதானத்தை அவருடைய ரத்தத்தின் மூலியமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கான வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். கொலோசியன்ஸ் 1:20 கொலோசியன்ஸ் 1:20 நம்ம வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவர் சிலுவையில வந்துட்டு நமக்காக கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். ஸோ யாருமே இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் நமக்காக பண்ணவே முடியாது. நம்மளோட பேரண்ட்ஸா இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நமக்காக வாழ்றவங்களா இருந்தாலும் கூட அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் யாருமே நமக்காக பண்ணவே மாட்டாங்க. ஆனா தேவன் வந்துட்டு அவருடைய லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட்டை கூட நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அதன் மூலியமாக பாவ மன்னிப்பு மாத்திரமல்லாமல் பெரிய சமாதானத்தை இந்த உலகத்துக்கே தேவன் கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியம், தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஸோ
இந்த உலகத்துல நன்மையான காரியங்களும் இருக்கு, தீமையான காரியங்களும் இருக்கு. ஆனா அந்த தீமைக்கு நம்மளும் ஒவ்வொரு நாளும் கூட நம்ம அந்த எல்லா தீமையான காரியங்களும் பார்க்கிறோம், கடந்து வரோம், நம்மளே பாவத்தையும் செய்யறோம். ஆனா அந்த எல்லா தீமையான காரியத்திலிருந்தும் தேவன் நம்மளை விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு மீட்பை அவருடைய ரத்தம் நமக்காக செய்திருக்குது. கடைசியா ஒரு வசனம், எபிசியன்ஸ் 1:7. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்னும் மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இந்த பாவ மன்னிப்பு என்ற மீட்பு யாராலுமே நமக்காக கொடுக்க முடியாது. ஆனா அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். ஏன்னா நம்ம இங்க நிற்பது அது நம்மளோட சித்தம் அல்ல, இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவரினால நம்ம பாவ மன்னிப்பு பெற்று இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். சோ எல்லாவற்றிலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய ரத்தத்தை விசுவாசித்து அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டியது. என்னோட டாபிக் ஜீசஸ் அண்ட் பீட்டர் வாக்ஸ் ஆன் த வாட்டர். ஆக்சுவலி ஐ திங்க் ஜெனி சொல்லிட்டு அண்ட் ஈவன் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம மேத்யூ சாப்டர் 14:25-33 யாராவது தமிழ்ல வாசிக்க முடியும்? இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட கூட பேசி, உடன் சொல்லுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு கடலில் விட்டு இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அத்த விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் கடலில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது கடலில் உள்ளவர்கள் வந்து, இனியாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஸோ இங்க என்ன வாசிக்கிறோம்னா, ஏசப்பா தண்ணி மேல நடக்கும்போது அவரு அதுக்கு முன்னாடி ஏசப்பா 5 அப்போ 2 மீன் அற்புதம் செஞ்சாங்க. அந்த செஞ்ச அந்த 4ஆம் நாள்லயே 4th வாட்ச் ஆஃப் நைட்லயே காட் பேதுரு அப்புறமா அவங்க டிசைபிள்ஸ் போட்ல போயிட்டு இருக்கும்போது, ஸோ ஏசப்பா தண்ணி மேல நடக்கும்போது பேதுருக்கு அவிவிசுவாசியா நடந்திருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி டிசைபிள்ஸ் ஏசப்பா கூட இருக்கும்போது அவங்க ஏசப்பா செஞ்ச அற்புதம் பார்த்தாங்க, அடையாளங்களை பார்த்தாங்க. ஆனாலும் பேதுரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா 26th verseல but when disciples saw him walking on the sea, they were terrified. First என்னன்னா they were terrified. அப்படினா பயப்படுறாங்க. முதலாக disciples பயப்படுறாங்க. செகண்ட் என்ன ஆவறாங்கன்னா, ஏதோ இது ஒரு ஆவி, ஏதோ ஒரு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு ஆவி நம்மள தாக்கி வருது அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா they cried out of fear. பயத்தினால அலறாங்க. முதல்ல அவங்க பயப்படுறாங்க, செகண்ட் ஆவின்னு நினைக்கிறாங்க, தேர்ட் பயத்தினால அலறாங்க. பட் இங்க என்ன ஆகுதுன்னா, விசுவாசம் இருக்கு, ஆனாலும் அவிவிசுவாசியா டிசைபிள்ஸ் பிஹேவ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே இதுல பேதுரு என்ன கேக்குறாங்கன்னா, ஏசப்பா கிட்ட क्वेश्चन பண்றான். ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நீரே ஆனால் ஏசப்பா அதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் தான் சொல்றாரு. ஆனாலும் பேதுரு அது தெரிஞ்சுக்கணும். பேதுரு என்ன சொல்றான்னா, ஏசப்பா அது நீரே ஆனால் எனக்கு கமாண்ட் பண்ணுங்க, நான் தண்ணி மேல நடக்கிறேன் அப்படின்ட்டு. சரி ஏசப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோட, அப்போ விசுவாசம் இருக்கு, விசுவாசத்தோடு தண்ணி மேல நடந்து போறான். ஏசப்பா பார்த்துட்டு தண்ணி மேல நடந்து போறான். ஆனாலும் என்ன ஆகுது, அந்த ஒரு அலையை பார்த்து விண்ட பார்த்து என்ன ஆகுதுன்னா, அவன் மூழ்கி போறான். மூழ்கி போன உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு, உடனே ஏசப்பா கைவிடல. ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்றாரு, அவரோட கரம் பிடித்து அவனை தூக்கி விடுறாரு. அவன் கேட்கிற, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் கரம் பிடித்து அவனை தூக்கி விடுறாரு.
தூக்கி விடு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் என்னை சந்தேகப்படுகிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பேதுரு கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா பேதுரு வந்து இயேசப்பா கூட, அவருடைய டிசைபிள் இயேசப்பா கூடவே இருந்து அவருடைய அற்புதங்கள்லாம் பார்த்துமே அற்பமா இருக்காரு. நம்மளும் எவ்வளவு வாட்டி பேதுரு மாதிரியும் அற்பமா இருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இயேசப்பா வந்து அந்த நேரத்துல நம்ம வந்து என்ன கேட்கிறோம்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த நிலைமையில நான் ஏன் இருக்கேன்னு நம்ம நிறைய வாட்டி கேட்கிறோம். நம்ம விசுவாசம் எங்க போகுது? அப்போ அற்பமாய் போகுது. நம்ம அற்ப விசுவாசம் இல்லாம ஏசப்பா என்ன சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலை கூட பேர்ந்து போகும்னா நம்ம ஒரு ரியாலிட்டியில இந்த மலை பேர்ந்து போகும் அப்படின்னு சொன்ன உடனே பேர்ந்து போகாது. இட்ஸ் லைக் we have to keep faith in God. அவரு முழு மனசா வந்து விசுவாசத்தோடு நம்பினா எல்லாமே நடக்கும்ன்ற அளவுக்கு ஏசப்பா சின்ன விசுவாசம் இருந்தா போதும்னு தான் சொல்றாரு. நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய விசுவாசம் என் மேல வைக்க வேணாம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும். ஆனா அந்த கொஞ்சம் விசுவாசம் கூட பேதுரு கிட்ட இல்ல, அற்பமா இருந்திருக்கிறான். அது மாதிரி நம்ம இல்லாதபடி ஏசப்பா இந்த 3 வார்த்தை சொன்னல, டெரிஃபைட், ஆவி, கிரைட் அவுட் ஆஃப் ஃபியர். அப்படின்னா பயம், ஆவி, பயத்தினால் அலறினார்கள். ஸோ டெரிஃபைடுக்கு ஏசப்பா வந்து நான் வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறேன். நம்ம எப்படி வேர்ல்ட பார்த்து பயப்படுறோம், ஏசப்பா நம்ம வந்து எப்படி அவருக்கு பயப்படணும்னு சொல்றாரு. டெரிஃபைட்ல வந்து ஏசப்பா 2 தீமோத்தி சாப்டர் 1:7 பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு எந்த மாதிரியான பயம் கொடுத்திருக்கிறார்னா, உலகத்தை பார்த்து பயப்படுற ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்திய ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பு உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சோ நம்ம டெரிஃபை ஆகணும்னா நம்ம பலத்தின் ஆவியை கடைபிடிக்கணும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கடைபிடிக்கணும், அன்புள்ள ஆவியை கடைபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆவி, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து அவங்க வந்து ஏசப்பா ஹோலி கோஸ்ட பத்தி பேசுறாங்க. பட் வேர்ல்ட்லியா வந்து இட் இஸ் தே ஆர் திங்கிங் தட் ஈவில் கோஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு ஆவி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, ஹோலி கோஸ்ட்க்கு 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 2:12 1 Corinthians chapter 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பாராமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் அறியும்படிக்கு தேவனிடத்தில் இருந்து பொறுப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்ளும். எப்படின்னா வேர்ல்ட்லி கொடுக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் தேவனிடத்தில் வர ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும். எந்த மாதிரி ஆவினா, ஐசையா சாப்டர் 11:12 அதுல வந்து ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருப்பார். எப்படின்னா ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி. பேதுருக்கு ஏசப்பாதான் என்று அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லை. அதனாலதான் ஒரு கொஸ்டின் பண்றாரு, நீரே ஆனால் நான் வந்து தண்ணி மேல நடக்கும்படி எனக்கு உதவி செய்யணும்னு கொஸ்டின் பண்றாரு. பட் அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும், ஆலோசனையின் ஆவி இருக்கணும், ஞானத்தின் ஆவி இருக்கணும், பயப்படுற பயத்தின் ஆவி இருக்கணும். நம்ம உலகத்தை பார்த்து பயப்படாத கர்த்தருக்கு பயப்படுற ஆவி வந்து ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கடைபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து cried out with fear, பயத்தினால அலறினார்கள். ஸோ அதுக்கு வந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, ஜோஷுவா 1:9 பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். ஏசப்பா உன்னோடனே இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும் என்று ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ லாஸ்டா வந்து இதுக்கெல்லாம் காரியம் வந்து ஃபேத். நம்ம வந்து அன்ஃபேத்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து பயப்படுறோம், அலறுறோம். இது நம்மளுக்கு ஒரு டைம் இது கர்த்தருடைய ஆவியா இல்ல அசுத்த ஆவியான்னு நிறைய தடவை நம்மளுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் நம்ம படாதபடி முழு மனசா அவர் மேல ஃபேத் வச்சா எல்லா விதமான நம்ம எட்டர்னல் லைஃப் கூட போக முடியும். ஸோ லாஸ்ட் ஜஸ்ட்
ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ லாஸ்ட் லூக் சாப்டர் 23 39 to 43. ஸோ இது ஆக்சுவலி ஸ்டெப்பியக்கா சொன்னாங்க. ஜஸ்ட் அதில் வந்து ரெண்டு ஏசப்பா சிலுவையில் அறியும் போது ரெண்டு சின்னர்ஸ் இருந்தாங்க கூட. அதில் வந்து ஒரு சின்னர் என்ன சொன்னாங்கன்னா, நீ தேவனா இருந்தானா உன்னையும் சேவ் பண்ணிக்கோ, என்னையும் சேவ் பண்ணுங்க. அப்படி இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, நீ உண்மையான தேவனை எங்களுக்கு இருந்தீங்கன்னா நான் என்னை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கோ. ஸோ அப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னோட விசுவாசத்தினால நீ இங்க இருப்ப, பாரடைஸ்ல இருப்ப, என்னோட நீ பரதேசில இருப்பாய்ன்னு சொல்றாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நான் பிலீவர்ஸ் தான், பிலீவர்ஸ் இல்லை. ஆனாலுமே அவன் வந்து ஏசப்பா வந்து உண்மையானவர், நன்மை செய்யறவர் தெரிஞ்சு கொண்டு ஏசப்பா அது சின்ன அந்த நேரத்துல அந்த ஒரு சின்ன நம்பிக்கை வச்சதுனாலதான் ஏசப்பா வந்து அவனை வந்து பாரடைஸ்ல இருப்பேன்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு ஃபேத்ஃபுல் நமக்குள்ள இருந்தாலே போதும், நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பலத்தை ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இந்த டாபிக் என்னன்னா, ஃபேத்ஃபுல்லா இருங்க. ஏசப்பா faithful is the only step to go for the eternal life, go for the kingdom of God. So unfaithful இருந்தா இன்னொன்னா அற்ப விசுவாசியா இல்லாதபடி முழு விசுவாசியா இருந்தாலே தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சேர்க்கப்படுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த டாபிக் வந்து ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம்னா என்னன்னா, தேவனுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டுல மோசே காலத்துல கட்டப்பட்ட அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம். மோசேக்கு வந்து தேவன் வந்து தரிசனமானார். ஏன் தரிசனமானார்னா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் வந்து அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்கள வந்து மோசே வந்து காப்பாற்றி இஸ்ரவேல் நாட்டுக்கு அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனத்தோடு அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க மத்தியில வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் வந்து மோசேக்கு தரிசனமானாரு. எப்படின்னா, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ தேவன் வந்து அவருக்கு சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அங்க ஆயத்தப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்து உள்ள 3 பிரிவு இருக்கு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம், ஃபர்ஸ்ட் பிரகாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்துல பலிபீடம் இருக்கும். பலிபீடம், தண்ணீர் தொட்டி. இந்த காலத்துல நம்மளுடைய பாவம் கழுவணும்னா நம்ம வந்து புதிய உடன்படிக்கை நம்ம கையாளுறோம். பேப்டிசம் எடுத்து நம்ம வந்து ராபோஜனத்துல தேவனுடைய ராஜரசமும் அப்பத்தையும் நம்ம சாப்பிடுறோம். பழைய ஏற்பாட்டுல அவங்களுடைய பாவம் கழுவப்படணும் அப்படின்னா அவங்க ஆடு மாடை வெட்டி அதுக்கப்புறமா கை கால அலம்பிட்டு தான் அவங்க உள்ள போவாங்க. அப்பதான் அவங்களுடைய பாவம் வந்து கழுவப்படும் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டுல. பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்னா குத்து விளக்கு. இவங்க இந்த பாவம் எல்லாம் கழுவி அதுக்கப்புறமா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போன உடனே குத்து விளக்கு இருக்கு. அந்த குத்து விளக்குடைய அதோடைய வேலை என்னன்னா, சாயங்காலம் முதல் கொண்டு விடியற் காலம் வரைக்கும் அந்த குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுதான் அதோடைய வேலை. குத்து விளக்கு பக்கத்துல அப்பமும் தூபபீடமும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்னா 10 கட்டளையும் மன்னாவும் ஆரோனின் துளித்த கோலும் இருக்கும். அந்த 10 கட்டளைகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த 10 கட்டளைகள். ஆனா அவங்க கடைபிடிக்கல, அவங்க மீறிட்டாங்க. அந்த கடைபிடிக்காம அந்த 10 கட்டளையும் அவங்க மீறிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தேவன் வந்து நம்மளுக்கு அந்த கட்டளை, அந்த உடன்படிக்கை கை கொள்ளணுங்கிறதுக்காக தான் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. அந்த ஆலயத்துக்குள்ளாக அந்த பழைய ஏற்பாட்டுல ஆலயம்னா அந்த ஆசாரிப்பு கூடாரமா தான் இருந்தது. முதலாம் வருகையில ஆலயம்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரு நமக்காக மனுஷ ரூபத்துல அவர் வந்தாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள் இதை எழுப்புவேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாட்களுக்குள் இதை எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து கேக்குறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட,
இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு. நீங்க எப்படி இதை 3 நாட்களுக்குள் கட்டி எழுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எருசலேம்ல இருந்த ஆலயத்தை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்லல, அவருடைய சரீரமான ஆலயத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உண்மையா ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடிக்கப்பட்டார், எல்லாரும் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு இறந்து 3ஆம் நாள் எழுந்தார். அதே மாதிரி 3ஆம் நாள் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. கட்டி ஆண்டவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பிச்சார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களோ? நிஜமா நம்ம மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமான நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறார் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் வேண்டியதென்று அறிவீர்களா? 2 கொரிந்தியர் 6:16 என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்போ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நாம தான் அந்த ஆலயமா இருக்கோம். பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடார ஆலயமா இருந்தது. 1ஆம் வருகையில தேவன் ஆலயமா இருந்தாங்க. இந்த 2ஆம் வருகையில நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறார். நம்ம தான் அந்த ஆலயம். அப்போ நம்மளுடைய ஆலயம் சுத்தமா இருக்கணும்னா, தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனையில இருந்து, பார்வையில இருந்து, நடக்கையில இருந்து எல்லாமே பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் தேவன் நம்ம மத்தியில வாசம் செய்வார். இனிமே நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இன்னொருத்தங்கிட்ட பேசுறப்போ நமக்குள்ள தேவன் இருக்காரு, நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறாரு, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அப்போ பேச்சிலையும் நடக்கையிலையும் நம்மளுடைய கிரியைகளையும் நம்ம பரிசுத்தமா காத்து கொண்டாதான் தேவன் நம்ம மத்தியில வாசம் செய்வார். இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் கோ அண்ட் சின் நோ மோர். நீ போ, இனி பாவம் செய்யாதே. யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11வது வசனம் வரைக்கும் இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்திருந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்க தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மோசேயோட நியாயப்பிரமாணத்தை கையில எடுத்தாங்க. ஆனா கையில எடுத்து கல்லால அந்த ஸ்திரீயை கொல்லணும்னு தான் முற்பட்டாங்களே தவிர வேற அவங்களுக்கு அந்த நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. பாவம் செய்யறவங்க மோசையோட நியாயப்பிரமாணத்துல இந்த மாதிரி பாவம் செய்யறவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு இதா இருந்துச்சு. ஆனா நம்ம ஆண்டவரோ என்ன பண்ணாங்கன்னா, அதே மோசையோட நியாயப்பிரமாணத்துல கல் எடுக்காம வார்த்தையால எடுத்து அந்த ஸ்திரீய கொல்லணும்னு முற்படல, ஸ்திரீல இருக்கிற பாவத்தை கொல்லணும்னு முற்பட்டாங்க.
ரட்சிக்கப்பட்டாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உலகத்தார் வந்துட்டு உலகத்தாரா இருக்கும் போது நம்ம எவ்வளவு பாவத்துல மூழ்கி இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தெரிஞ்சும் தெரியாமலோ இன்னும் பாவத்துலதான் முழுகிட்டு இருக்கோம். டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறோம். ஆண்டவருக்கு பிடிக்காதது ஏதாவது ஒண்ணு பண்ணி பாவத்துல முழுகிட்டு தான் இருக்கோம். இப்போ 2 விஷயம் இதுல நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப நம்ம பாவத்துல முழுகிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவத்துல இருந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்திரீக்கு அவர் என்ன சொன்னாரு? நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அதேதான் டெய்லி நமக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தடவையும் நம்ம பாவம் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அவரோட சாயலா நம்ம ஒரு தடவை ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணவே கூடாது. அது அந்த ஒரு வார்த்தை அந்த ஸ்திரீக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒரு தடவை பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கும் போது அவர் நமக்கிட்டையும் சொல்றாரு, நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்தாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த நமக்கு கெட்டது நினைக்கிறாங்க, நமக்கு ஏதோ பாவம் பண்றாங்க, நமக்கு ஏதோ துரோகம் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களையும் நம்ம மன்னிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு, நம்ம பண்ண பாவத்தையே நம்மள மன்னிக்கிறாருன்னா நம்ம அவரோட சாயலா வாழ்ற நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பண்ற பாவத்தையும் அவங்க நமக்கு பண்ற துரோகத்தையும் இல்ல ஏதோ ஒரு கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம மன்னிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும். கடைசியா ஒன்னையும் சொல்றேன், ஏசு நம்ம ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறார். தேங்க்யூ. ಇದು ಬಂದು ನಂಬರ್ 21 ವರ್ಸ್ 4 to 9. ಸೊ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಈಜಿಪ್ಟ್ ದೇಶದಿಂದ ಕಾನಾನ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋ ದಾರಿನಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆ ಇದೆ. ಏನಂದ್ರೆ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅವರು ಏನಂದ್ರೆ ದೇವರು ಅವರಿಗಾಗಿ ಅಪ್ಪವನ್ನು ಆಕಾಶದಿಂದ ಉದುರಿಸ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಬಂಡೆಯ ನಡುವಲ್ಲಿ ದೇವರು ನೀರನ್ನು ಉತ್ಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಕೊರೆ ಇರ್ತಾರೆ. ಏನು ಈ ತರ ಊಟ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನು ಈ ಹಬ್ಬದಿಂದ ನಮ್ಗೆ ಏನ್ ಬರುತ್ತೆ, ಇದು ಒಂಥರ ಇದೆ, ಟೇಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ಹಂಗಿದೆ ಹಿಂಗಿಂತ ಕೊರೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ರಾತ್ರಿ ಸರ್ಪಗಳನ್ನು ಕಳಿಸಿ ಅವರನ್ನು ಸಾಯಿಸುವಂತೆ ದೇವರು ಸರ್ಪಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ಆ ಸರ್ಪಗಳು ರಾತ್ರಿ ಬಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತದೆ. ಆಗ ಜನರು ಅರ್ಥಕೊಳ್ತಾರೆ, ನಾವು ದೇವರ ವಿರುದ್ಧ ಮೋಸೆಯ ವಿರುದ್ಧ ತಪ್ಪಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ ಅಂತ. ಆಗ ಅವರು ಹೋಗಿ ಮೋಸೆ ಹತ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂತಾರೆ, ದೇವರಿಗೆ ನೀವು ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿ ಅಂತ. ಆಗ ಮೋಸೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ ದೇವರು ಅವನಿಗೆ ಒಂದು ಕಂಬದ ಮೇಲೆ ತಾಮ್ರದ ಸರ್ಪವನ್ನು ತಯಾರಿಸಿ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆ ವಾಕ್ಯವು Numbers chapter 6. Sorry, Numbers chapter 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு வெள்ளி கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, ಕಡಿಕಪಟ್ಟವನ್ ಎವನೋ ಅವನ್ ಅದೇ ನೋಕಿ ಪಾರ್ತಾಲ್ ಪಡೆಪಾನ್ ಎಂದಾರ್. ಸೊ ಬರೀ ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು ಅವರು ಬದುಕುತ್ತಾರೆ ಅಂತ ದೇವರು ಒಂದು ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರೆಲ್ಲ ಕಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೋ ಅವ್ರು ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು, ಇಂಥ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ಇದು ಇನ್ನೂ ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತೆ ದೇವರು. ಇದು ಏನಂದ್ರೆ ಈ ಒಂದು ಕಂಬದ ಮೇಲೆ ದೇವರು ಅಷ್ಟೇ ನಮ್ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಕ್ರಾಸ್ ಮೇಲೆ ಬಲಿ ಆಗ್ತಾರೆ. ಸೊ ಇದು ಇದು ಬಂದು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು. ನಂಬರ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ ಇನ್ನು ಒಂದು ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 3 to 14 verse 16. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ಸೊ ಇದರಿಂದ ನಾವೇನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂತೀವಿ ಅಂದ್ರೆ ದೇವರು ಬಂದು ಅವರ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ನಮಗಾಗಿ ಕಳಿಸಿದ್ರು.
ನಾವು ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ದೇವರು ನಮಗಾಗಿ ಬಲಿ ಮಾಡಿದ್ರು. ಆದರೆ ಯಾರು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ ಅವರು ಮಾತ್ರ ನಿತ್ಯ ಜೀವನವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ನಾವು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ ಒಂದು ಕಡೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಂಬಿಕೆ ಇರ್ತೀರಿ. ಬೈಬಲ್ ವರ್ಸ್ ಹೇಳುತ್ತೆ, ದೇರ್ ಶಾಲ್ ನಾಟ್ ಬಿ ಟೂ ಮಾಸ್ಟರ್ಸ್, ದೇರ್ ವಿಲ್ ಬಿ ಓನ್ಲಿ ಒನ್ ಮಾಸ್ಟರ್. ಸೊ ನಾವು ಒಬ್ಬರು ದೇವ್ರನ್ನ ಮಾತ್ರ ನಂಬಬೇಕು. ಅವ್ರಿವ್ರನ್ನ ನಂಬ್ಕೊಂಡು ಅವ್ರಿವ್ರ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳ್ಕೊಂಡು ಇವರು ಇದೇ ಇದ್ರು ಅವ್ರು ಇದೇ ಇದ್ರು ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಂಬಿ ದೇವರ ವಿರುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಾರ್ದು. ಸೊ ನಾವು ಯಾವತ್ತೇ ಆಗ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ಬೇಕು. ಸೊ ವಾಕ್ಯ ಇನ್ನೊಂದು ಹೇಳುತ್ತೆ, ದೇರ್ ಮೇ ಬಿ ಫಾಲ್ಸ್ ಪ್ರೊಫೆಸಿಸ್. ಅಂದ್ರೆ ದೇವರ ನಾಮ ಇಟ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಜನ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಫಾಲ್ಸ್ ಪ್ರಾಫೆಸಿ, ಅಂದ್ರೆ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಹೇಳೋದು, ಅದು ಮಾಡೋದು ಹೇಳ್ತಾರೆ. ಅದನ್ನೆಲ್ಲ ನಂಬಬಾರ್ದು. ದೇವರು ನಿಮಗೆ ಏನಿಟ್ಟಿರ್ತಾರೋ ಅದೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯೋದು. ಯಾರೋ ಇದೇ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಇದೇ ಇರ್ತಾರೆ, ಇವ್ರ ಹತ್ರ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಅದೆಲ್ಲ ನಿಮ್ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಲ. ಆ ತರ ನಡೆಯುವಾಗ ನೀವು ಅಷ್ಟೇ ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಶಾಪಿತರಾಗಿ ನೀವು ಬಲಿ ಆಗ್ತೀರಾ. ಸೊ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ನಂಬುವವರು ತುಂಬಾ ದಿವಸ ಬದುಕುತ್ತಿದ್ದರು. ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಂತೆ ನಾವು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೆ ನಾವು ಜಲ್ದಿ ಬಲಿ ಆಗುತ್ತಿದ್ದೇವೆ. ಸೊ ಇದು ನನ್ನ Praise the Lord everyone. என் டாபிக் வந்து not only faith but unshakable faith. Can anybody read Hebrews chapter 11 verses 1? விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. Abraham believed God's promise of a son despite of his age. He believed that God is going to give him a son. That is the reason he got a son. And Matthew chapter 9 verses 29 tells, according to your faith, let it be done to you. Like a blind man received his sight because of his faith. 2 Corinthians chapter 5 verses 7 tells, we live by faith, not by sight. Paul persevered in ministry despite hardship. ரொம்ப கஷ்டமா கடந்து போனாலும் அவங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணாங்க. So the conclusion is unshakable faith transforms anything. Like நீங்க faith வெச்சா உங்களால எதுவும் சாதிக்க முடியும். Like unshakable faithனா தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா அசைக்கப்படாத விசுவாசம். நான் இப்போ கூட இங்க வந்து நின்னுக்கிறது வந்து unshakable faithனால தான். And thank you everyone, please pray for me. Thank you. இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா எங்க முகத்துல எல்லாம் அந்த கலை தெரியுது. அப்பதான் இல்ல இப்பதான் தெரிஞ்சு எப்பவுமே அதே சிரிப்பு முகத்திலே இருங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். நல்லா இப்போ டாபிக்னாக்கா ஆபிரகாம் தி ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இருக்கிறது அதை சொல்றேன். சரி, நம்ம வாட் இஸ் ஃபெய்த் நம்ம பாக்குறப்போ ஹீப்ரூஸ் 11:1 அண்ணாவே சொன்னாரு. அது நம்ம இப்போ நம்ம ஆபிரகாமுக்குள்ள வரலாம். நம்ம ஆபிரகாம் பாக்குறப்போ நம்ம என்ன பாக்குறோம், இந்த மூணு காரியத்தை நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்டவர் நம்ம ப்ராமிஸ் பண்ணாரு, டெஸ்ட் வச்சாரு இல்லைங்களா. நம்ம தேசத்துக்கு தொட்டு நான் காட்டு தேசத்துக்கு நாங்க போகணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொன்னாரு, சாரி ஜீசஸ் சொன்னாரு. ஜீசஸ் அதே மாதிரி ஆபிரகாம் அந்த ஒபே பண்ணிட்டு அவர் போனாரு. அதே மாதிரி 100வது வயசுல அவர் ஐசக்க கொடுக்குறேன்னு சொன்னாரு, ப்ராமிஸ் பண்ணாரு. குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணா அதே மாதிரி கொடுத்தாரு. அப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டெஸ்ட் வச்சாரு. அது யாருமே நம்மளும் நினைச்சு பார்க்க முடியாது அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சாங்க. ஏன்னா அது பலி செலுத்துறது, சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு காணிக்கை கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்கு அவருடைய டெஸ்ட் வச்சாரு. ஆனா அதுல அவர் பாஸ் ஆயிட்டாரு. இது நம்ம என்ன பாக்குறோம்னா அவரு அந்த வாழ்க்கையில அவர் பாக்குறப்ப தெரிஞ்சுங்களா, பிகாஸ் இஸ் a obeyful man, because obedient. அப்புறமா அவர் வச்ச நம்பிக்கை தான் இங்க ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை. என் தேவன் நம்மளுக்கு யார் மேல வைக்கிறதெல்லாம் எங்கேயோ வீணா போகுது. ஆனா நம்ம தேவன் மேல வைக்கிறதெல்லாம் அது வாழ்க்கை பண்ணுது. ஏன்னா அது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் சில காரியத்தை நம்ம ஒடிப்பாரு. ஏன்னா நம்ம ஒடிக்கிறதுனால நம்ம ஒன்றும் பின் தாங்குறது இல்லை. ஏன்னா என்ன ஒடிக்கிறாருன்னா நம்மளுக்கு பில் பண்ணதுக்காக தான் ஆண்டவர் ஒடிக்கிறார். ஸோ நம்ம உருவாக்குறாரு, திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா உருவாக்குறாரு. ஸோ அந்த டைம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு நம்ம வந்துடலாம். ஆனா அதுல இருந்து தான் நம்மளுக்கு ஒரு வாசல நம்ம தெரிப்பாரு. ஒரு வாசல் 3 நாளும் சரி, ஒரு வாசல நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு தெரிப்பாரு.
So don't stop believing God's promise to when your faith weakness and prayer increase. ஸோ உங்கள் ஃபெய்த் எப்போ நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக டவுன் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் ப்ரேயர் இன்க்ரீஸ் பண்ணினே இருங்க. ஸோ நம்ம ப்ரேயர் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா, இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ப்ரேயர் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம குடும்பமாக ஜெபம் பண்ணுறோம்னா நம்ம குடும்பமாக ஜெபம் பண்ணுறதுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம், ஒரு இதில் இருப்போம், யாருக்கோ பேச முடியாமல். இப்போ பாருங்க, நம்ம வேற தேசத்துலலாம் நீங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்க, எல்லாருக்கும் ஒரு தனி ரூம் வச்சுட்டு நம்மளாம் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியே நம்ம கல்ச்சர் அப்படி இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பெருமைப்பட பாருங்க. அந்த நம்பிக்கை தாங்க அது நம்ம பெருக பண்ணுறது. ஐ மீன் அதே மாதிரி நம்ம ஃபாலோ த லீடர், அதை ஒன் அனதர் சொல்றாங்க. அதுல வந்து நம்ம என்னன்னா, நம்ம லீடரை நம்ம ஃபாலோ பண்ண, நம்ம லீடர் யாரும் இல்லை, நம்ம பாஸ்ட் மட்டும் தான். அந்த நம்ம எல்லாரும் ஏன்னா நம்ம கற்றுத்தராங்க. மீன்ஸ் நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியலனாக்கா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்டர் கிட்ட தான் நம்ம கேட்போம். ஸோ அந்த கைடன்ஸ் மூலியமா, பிகாஸ் காட் ஸ்பீக்ஸ் டு பாஸ்டர் பிகாஸ் ஆஃப் அஸ், அண்ட் அந்த இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணனால நாங்கள் அங்கே போய் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இஃப் காட் இஸ் நாட் ஆன்சரிங், காட் இஸ் நாட் ஆன்சரிங், நான் உங்கள் ப்ரேயர் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஸோ அந்த பதில் வரைக்கிறேன்னா காட் இஸ் நாட் ஆன்சரிங் யுவர் ப்ரேயர், த டீச்சர் டஸ் நாட் ஸ்பீக் டியூரிங் த டெஸ்ட். ஏன்னா இப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதிருக்கோம், டீச்சர் நடுவில் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க டீச்சர் எப்படி எழுதுறாங்களோ, இல்லை நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதனால இப்போ பண்ணுறது ஏன்னா பிகாஸ் நாட் ஸ்பீக்கிங் த டெஸ்ட். ஏன்னா அவங்கள டீச்சர்ஸ் வந்து நம்ம நினைக்கிறது வந்தோம்னா நீ பாஸ் ஆகிட்டு தான் நம்ம நினைப்பாங்க. நீ நல்லா படிக்கிற பையன், நீ நல்லா படிக்கிறாலும் பரவாயில்ல, நீ பாஸ் ஆகுதுன்னு தான் நினைப்பாங்க தவிர அதில் என்னைக்கும் ஃபெயில் ஆகும்னு நினைக்க மாட்டாங்க டீச்சர்ஸ். ஸோ அன்றுவரை நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டு தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த பேஸ் பற்றி நான் சொல்லணும்னாக்கா என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்ம கடையில் போகிறோம், இப்போ டியூப்லைட் வாங்கினோம்னாக்கா நம்ம டியூப்லைட் நம்ம என்ன பண்ணுறோம், அது நம்ம பிரித்து பார்த்துட்டு எரியுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். ஏன்னா அதில் டவுட் பண்ணுறோம். ஏன்னா இந்த லைட் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஆண்டு தான் டவுட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் மேலே எந்த டவுட்டும் வேணாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னாக்கா, இப்போ சாதாரணமாக நம்ம சர்ச்சில் வந்து நம்ம உட்காரோம், சேர்ல உட்காரோம். இப்போ அந்த சேர் வச்சு போது தான் உங்களுக்கு தெரியுங்களா, கிராக் கொடுத்துக்கோ. ஆனால் கிராக் கொடுத்து தான் இருக்குது, ஆனாலும் நான் உட்கார்றேன். ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நான் வெயிட் தாங்குவோன்ட்டு. அதே நம்பிக்கை தான் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் மேலே வைங்க. அந்த சேம் நம்பிக்கை நீங்க வந்து எங்க கண்ணு முன்னாடி நீங்க அந்த சேர் பண்ணி நீங்க உட்காந்துருக்கீங்களா, அதே நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். மதி நம்பிக்கை கல்யாண ஜுவல்லர்ஸ் மதிய கிருஷ்ணகிரி. ஸோ நம்ம இங்கே என்னுடைய டாப்பிக்கை நான் சொல்கிறேன். ஸோ ரைஸ் ஆஃப் லாசரஸ். லாசரஸ் வந்து உயிரோடு இருந்தார். ஸோ அது வந்து என்னன்னாக்கா தேவனுடைய சித்தம். ஸோ இந்த நீங்கள் படிக்கும்போது ஜான் சாப்டர் 11 படிக்கும்போது க்ளீனாக மென்ஷனாக இருக்கும். அது வந்து என்னன்னாக்கா இயேசுவின் நாமத்தை இது காட்ஸ் க்ளோரிஃபை பண்ணும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இந்த ஆண்டவர் வந்து எப்படின்னாக்கா ஒரு இதுலேயே ரெவல்யூஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இந்த சாப்டரை நம்ம படிக்கும் போது நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னாக்கா, பெத்தனியில வந்து ஒரு மேன் இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து லாசரஸ். மரியாளும் மார்த்தாவுடைய தம்பியாக சகோதரனாகிய லாசரஸ் வந்து சிக்காக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த செகண்ட் வசனத்தை பார்க்க போறோம்னா, this was the same Mary whom massaged the Lord's feet with aromatic oils and then wiped them with a veil. It was her brother Lazarus who was sick. இங்க என்ன பார்க்கலாம்னாக்கா, எந்த மரியாதைனாக்கா ஆண்டவருடைய பாதத்தை கழுவுனாங்க இல்லைங்களா எண்ணெயை வைத்து. ஸோ அந்த மரியாதையுடைய சகோதரனாகிய லாசரு இல்லை, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க, சிஸ்டர் சென்ட் தி வேர்ட், அது வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டவரே ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த காலத்துலலாம் லெட்டர் தான். ஸோ அந்த லெட்டர் அனுப்புறாங்க. அப்போ அதை சொல்லும் போது நீங்க நேசிச்ச லாசரு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறாங்க. ஸோ அப்போ வந்து ஆண்டவருக்கு அந்த மெசேஜ் கேட்டுருது. ஸோ அது வந்து கேட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது வந்து வியாதி இல்லை, இது வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கேயே சொல்லிக்கிறாங்க. ஸோ சொல்லி முடிச்ச உடனே நம்ம அப்படியே கீழே வந்தோம்னாக்கா, ஆண்டவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, அவருக்கு அந்த செய்தியை கேட்டுட்டு ஆண்டவர் கிளம்பல. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாள் ஆகட்டும், நான் இதே இடத்துல ஆண்டவர் எங்க தங்கி இருந்தாரோ அதே இடத்துல தங்கி இருக்காரு. ஸோ அதே இடத்துல தங்கி இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, வாங்க நம்ம போலாம். ஸோ இந்த நேரத்துல என்ன இருக்குனாக்கா, ஆண்டவரை கொலை பண்ணும்படியாக சுத்திட்டு இருக்கிறாங்க. யாரு அந்த ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை கொல்லும்படியாக சுத்தி நிக்கிறாங்க. ஸோ அவங்க சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
ரவி நீங்க இப்போ இது பண்ண முடியாது, நீங்க இப்படி பண்ணாங்கன்னா இப்போ நீங்க வெளியே போனாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா சாவடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஸோ ஆண்டவர் சொல்றாரு ஒரு இது 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 கூட பெரிய ரெவல்யூஷன் ஆக்சுவலா. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா ஒரு நாள்ல 12 ஹவர் இருக்கு. ஸோ டே லைட்ல வந்து யாருனாலையும் இப்போ நான் பார்த்து ஒரு கல்லை போய் நானே இடிச்சு கீழே விழ முடியாது. ஸோ இது வந்து நான் சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா, நீங்க ஒரு டே லைட்ல வந்து நீங்க நடந்து போறீங்கன்னாக்கா ஒரு கல்லை இடிச்சு நீங்களே விழ முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் கண்ணு கொடுக்குறாரு, அதை பார்த்து ஒதுங்கி போனவங்க. ஸோ அது யார் வந்து அந்த இச்சி விடுவாங்க? ஸோ கண்ணு தெரியாதவங்க மட்டும் தான் அந்த இச்சி விட முடியும். ஸோ கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இருட்டு. ஸோ இருட்டு மட்டும், அந்த இருட்டை தான் நீங்க ஆண்டவர் வந்து கிளீனா இங்க மென்ஷன் பண்றாரு. நீங்க காலை நேரத்துல வந்து யாருமே they can't stumble, அவங்களால எதுவுமே கீழே தவறுந்து உள்ளதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆனா இருகுல அவங்க நடக்கும் போது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இருகுல வந்து ஒரு லைட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா யூ வில் ஆல்வேஸ் ஸ்டம்பிள். ஸோ அதுதான் நான் இந்த வசனம் மூலியமா நான் என்ன சொல்றேன்னாக்கா ஆண்டவர் வந்து வெளிச்சமாகிறாரு. ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மளுக்கு இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து அசைக்கப்பட மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையிலனாக்கா நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட பெரிய ப்ராப்ளமா, பிரகாஷ் சொன்ன மாதிரி அவர் ஆரம்பித்தது சொல்லிட்டாரு, பிரச்சனை வந்து சின்னதா இருக்கும், ஆண்டவர் வந்து பெருசாக்குவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த இது வந்து என்னன்னாக்கா அந்த பிரச்சனை தான் வந்து முடியுது. ஸோ இந்த இருட்டில் கூட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஆண்டவருடைய வெளிச்சத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா நம்ம நடக்கும் போது கூட ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரு. ஸோ நம்ம அப்படியே கீழே போகும்போது நம்ம பார்க்குறோம் அங்க போயிட்டு இருக்கு, ஐம் கோயிங் டு வேக் ஹிம் அப். சீஷர்ங்க கேட்குறாங்க ஆண்டவரே என்ன he said these things and then announced. நம்ம லாசரு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா நான் லாசரு வந்து தூங்கின்னு இருக்கிறாங்க, நான் எழுப்ப போறேன். ஸோ இது சொல்லும் போது அவங்க டிசைபிள்ஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு, ஆண்டவரே அவங்க தூங்கிட்டு தானே இருக்கிறாங்க, அவங்க நல்ல நிதிரை தானே அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ நீங்க அவங்க வந்து அவங்க நிதிரை வந்து இஃப் இஸ் ஹேவிங் a good sleep he will wake up. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க தான் தூங்கி எச்சுக்க போறாங்களே உலக பிரகாரமா யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது வந்து சாவை பத்தி ஆண்டவர் வந்து அவங்க தூங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை கூட இருந்த சீஷர் கையிலே அதை அவங்களால எடுக்க முடியல. ஸோ நான் லாஸ்டா என்ன சொல்லுவேன்னாக்கா இதுல வந்து கூப்பிட்டு போயிட்டாச்சு, மேரியும் மார்த்தாவையும் கூப்பிட்டு போயாச்சு. ஸோ அந்த டோம் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா ஸோ அது தொழுங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இது நாருமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இது ஆண்டவர் எப்படின்னா கூட அந்த காலத்துல கூடயே ஆண்டவர் இருந்தாரு. அவர் பண்ண வல்லமையை பார்த்தாங்க, அவங்க பண்ண அற்புதத்தை பார்த்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அது நாருமே, ஏன்னாக்கா விசுவாசம் இல்லை. ஸோ இப்ப திறக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்றோம்னாக்கா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து உங்க கடனை பிரச்சனை மாற்றும் போது நான் மாத்திரன் ஆண்டவர் ஜெபத்துல சொன்னார்னாக்கா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நாளைக்கு பேங்க் லீவ் ஆச்சு, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு திங்கிங் எப்படின்னா நம்மளுடைய மைண்ட்லயே ஒரு கனெக்ட் பண்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா, நான் மாற்றுவேன்னா மாற்றுவார். ஸோ நான் சுகத்தை தரேன் ஆண்டவரே, அந்த டாக்டர் இன்னைக்கு லீவ் ஆச்சு ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, இது யோசிக்கிறதுனால தான் நம்ம யாரு மனுஷங்க அவர் கடவுள். ஸோ நம்ம வந்து என்னைக்குமே we should be connected to God. ஸோ ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாருன்னு நம்மளுடைய மைண்டை பெருசா பண்ணிட்டு நம்ம யோசிச்சோம்னாக்கா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்ற எல்லா வார்த்தையும் நம்ம கேட்டு will be into God. ஸோ அது வந்து இது அப்படியே இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லிடுவோம். ஸோ இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம், ஸோ வாட் இஸ் hidden things in this. ஸோ இது சொல்லணும் தான் நான் வந்தேன். ஸோ என்ன பேச வச்ச ஆண்டவருக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இன்றைக்கு ரொம்ப சக்சஸ் தான் நான் சொல்றேன். ஸோ அதனால இந்த இடத்துல இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, சில பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, இருந்தாலும் நீங்க செஞ்ச இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. வேற எங்கேயும் இல்லை, நம்ம அதை கிளியராகவே செக் பண்ணி ஆடிபிளா இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி நம்ம யூடியூப்ல அது நேர்த்தியா போயிடும் நான் நினைக்கிறேன். நம்ம அதை பார்த்து செட் பண்ணலாம்.